கண்ணன், என்ன கார் ரிப்பேர் ஆயிடுச்சா? என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்க பேசுங்க. ஏய் சொல்றா. இதை என்கிட்ட கேட்க வேண்டியதானே? காலேஜ் பிரின்சிபாலே அடிக்கடி டவுட்டை என்கிட்ட தான் கேட்கிறார். இப்ப நான் சொல்றேன். ஆமா, கார் ரிப்பேர் ஆகலனா கண்ணன் எங்களை ஏத்துக்குவாரு. ஏத்துக்குவார் இல்ல, ஏத்திக்குவார். ஆமா, நீங்க எல்லாம் எங்க போறீங்க? புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு எங்க போவாங்க? உங்களை கேட்டா படிக்கிறதுக்கும்பீங்க. கோரஸா பாடுறத கேட்டிருக்கேன், கோரஸா துப்புறதை இப்பதான்டா பாக்குறேன். மெக்கானிக்க கூட்டிட்டு வர சொன்னதுக்கு போல இல்ல, உனக்கு இது தேவைதான். அது சரி, விட்டா நீ சேர்ந்து துப்புவ போல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார், தர்மம் பண்ணுங்க சார். இருப்பா, நான் கொடுக்குறேன். இந்தாப்பா ₹1. சார் இந்தாங்க. என்னையா ₹1 கொடுத்தா 75 பைசாவா திருப்பி கொடுக்குற? ஐடி ப்ராப்ளம், இன்கம் டாக்ஸ் பிரச்சனை. உனக்கு இன்கம் டாக்ஸ் பிரச்சனையா? இந்த பில்டிங் வாங்கும்போது கூட ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிப்போச்சு. இந்த பங்களா உன்னுடையதா? சிட்டில 4-5 பில்டிங் இருக்கு நமக்கு. இது ஆட்டோ வருது. ஆட்டோ 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 கொஞ்சம் கீழே இறங்க, நாங்க ஏறணும்ப்பா. என்ன? அது எங்க கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி, அப்படியே ஆட்டோல கொண்டு டிராப் பண்ணணும். எவ்வளவு கேக்குறேன்? ஒரு 75 ரூபா கொடுங்க. இந்த இருக்கிற காலேஜுக்கு 75 ரூபா கேக்குறது ரொம்ப அதிகம்ப்பா. சார், நான் போயிட்டு தனியா தான் வரணும். உனக்கு தனியா வர்றதானப்பா பிரச்சனை. நேரா எங்க வீட்டுல வந்து தங்கிக்க. எங்க பாட்டி வர்ற புதன்கிழமை ஊருக்கு போறாங்க. அவங்கள கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டுட்டு நீ அப்படியே போயிரு. என்னடா அப்படியே போயிருனா இப்படியே ஆட்டோட மறைஞ்சிட்டான். டேய், பேசாம எல்லாரும் சேர்ந்து காரை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஐ லேசா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போயிட வேண்டியதா? கண்ணன், உங்க பிறந்த நாளைக்காக ஃப்ரீயா பஸ் விட்டுருந்தீங்கல்ல? ஆமா. அதுல ஓசில பயணம் பண்ண மாட்டேன்னு ஒரு பொண்ணு பஸ் நிறுத்திட்டா. எங்க? அங்க. ஏமா, காலேஜுக்கு நேரமால அப்படியே உட்காருங்கம்மா, உட்காருங்க. என்ன பிரச்சனை? உங்க பிறந்த நாளுக்காக டிக்கெட் காசு வாங்க மாட்டேன்னு சொன்னேன். ஓசில பயணம் பண்ண மாட்டேன்னு அந்த பொண்ணு அடம் பிடிக்குது. என்னடா அது? இந்த காலத்துல ஓசில பயணம் பண்ண மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளா? ஏமா கொஞ்சம் விலகுங்கம்மா, அந்த பொண்ணியவது யாருன்னு பாக்குறேன். ஊரெல்லாம் உன் போஸ்டர் ஒட்டி இருக்க, வீதி வீதியா கட் அவுட் வச்சிருக்க. இந்த மாதிரி கட் அவுட் வச்சவங்க எல்லாம் அழிஞ்சு போறத நான் பாத்திருக்கேன். 10 பத்தாததுக்கு பஸ்ஸுக்கு எல்லாம் வேற பேனர் வச்சிருக்கேன். ஓ பிறந்த நாளுக்கு நாங்க ஏன் ஓசில போனோம்? ஏமா நீ பாட்டுக்கு அடிக்கிட்டே போவாத, நீ குடுக்கறத குடு. குடுமா வாங்கிக்கிறேன். ஏய் குடுறி. காசு கொடுத்தாச்சு, வண்டி எடு. இது என்ன சங்க காலமா? பொற்களி கொடுத்துட்டு போறாங்க. நாம இருக்கிறது சேரன் நாடா இல்ல சேரன் பஸ்ஸா? ஏமா சில்ற இல்ல, இந்த சில்ற காசை மஞ்சப்பொடி டப்பால இருந்து எடுத்தியா இல்ல காஃபி பொடி டப்பால இருந்து எடுத்தியா? எதுல இருந்தா உனக்கு என்ன? காசு கொடுத்தாச்சுல. இப்ப இதை என் பாக்கெட்ல வச்சுக்க சொல்றியா? முடியாது, நீயே வச்சுக்க. நான் வாங்கிக்க மாட்டேன். வாங்கிக்க மாட்டேன்னா இப்படிதான் கொடுத்தாகணும். பணத்திம்ரா, என்ன மாதிரி 10 பேருக்கு பாட்டு சொல்லி கொடுத்து அதுல படிக்கிற நிலைமை உனக்கு வந்திருந்தா அந்த பணத்தோட அருமை உனக்கு புரியும். பாடுற பொண்ணா? ரொம்ப வசதியா போச்சு. இன்னைக்கு எங்க கண்ணன் பிறந்த நாள், அப்படியே ஒரு பாட்டு பாடிருங்களேன் ப்ளீஸ். இந்த மூஞ்சிகளுக்கு நான் பண்ணுமா? இது ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் சொல்லக்கூடாதா? ஒரு வார்த்தை பிரதர், ஒரு பொண்ணா? நீங்க பாடல என்ன பரவாயில்ல, எங்க கண்ணன் பாட போறான், கேளுங்க. 5ஆம் நம்பர் பஸ்ல ஏறி தந்தான குயிலே, 6 முகனை பார்க்க போன்னு தந்தான குயிலே. இவன் பிறந்த நாளைக்காக நாம கோயில போய் காத்துட்டு இருந்தோம். இவனை காணோம். கேட்டா காலேஜ்ல படிக்க போயிருக்காங்க. படிக்கிறதுக்காக இவன் காலேஜ் போறான், பொண்ணுங்களோட கூத்தடிக்கிறதுக்காக போறான். பேசாம இருக்கீங்களா? அங்க கீழே பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல போய் புள்ளைய கோச்சிக்கிட்டு நீ வாடா கண்ணா. இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு போ. கேக் வெட்டணும், அதுக்கப்புறம் நீ எவ்வளவு வேலை இருக்கு, அதுக்குள்ள பிரசன்டேஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு நீ வாமா. ஸ்டடி சார். இருப்பா, என்ன அவசரம் இப்ப? அழகுபடுத்த வேண்டாமா? என்ன கண்ணா செய்யுங்க? அது வந்துமா குளிச்சுட்டு வந்து போட்டுக்கலாம்னு நினைச்சேன். அது மறந்து எங்கேயே வச்சுட்டேன், காணும். என்னப்பா நீ 25 பவுன் செயின் நான் எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுத்தா அதுக்குள்ள மறந்துட்டேன், காணும். என்னது செயின தொலைச்சிட்டானா? அதுக்குள்ள தொலைச்சிட்டானா? எங்கேயோ ஷெல்ஃப்ல மறந்து வச்சுட்டேன், எடுத்துட்டு வான்னு சொன்னா எடுத்து வர மாட்டான். நானு இருங்க. இருடி,
அவன் தானே வச்சான், அவனே போய் எடுத்து வரட்டும். நல்லா இருக்க பொறுக்காத உங்களுக்கு. பிறந்த நாள் அதுமா எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு புள்ள. அங்க இங்க அலைய விடுவாங்களா? நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்பா நான் போய் செயின் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு அழகா நின்னு குடும்பத்தோட படம் எடுக்கணும். சரிங்க மேடம். யோ இரியா, அம்மா வரட்டும், பெருசா போட்டோ எடுத்து சென்டர்ல மாட்டு. அங்க பாருங்க. ஓ சார் ஒரே ஒரு க்ளோஸ் அப் எடுத்துறேன் சார். இரியா, எங்க அம்மா வரட்டும், 3 பேர் சேர்ந்து எடுக்கலாம். இது சரி வராது, உங்க குடும்பத்தை நீங்களே எடுத்துங்க. வாங்க வக்கீல் சார். என்னங்க இது, சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு நீங்களே இப்படி லேட்டா வரீங்களே? என்னங்க செய்யறது? என் பொண்ணு 5 பவுன் சங்கிலியை தொலைச்சிட்டா. தொலைச்சுடுச்சா? கிடைச்சதா? கிடைக்கலையே. கிடைக்கலையா? தேடிக்கிட்டு இருக்கேன்ல, இருங்க. அண்ணா நம்ம ரோட்ல நின்னு பாடணுமே, உங்க அப்பா ஒண்ணு கேட்கல? அதெல்லாம் ஒண்ணு கண்டுக்கல, விடுடா. வேண்டா, நேரம் ஆயிட்டே இருக்கு, கேக் வெட்ட வேண்டாமா? உங்க அம்மா தேடிட்டு இருக்காங்களே, நீ போய் தேடக்கூடாது? அதான் அம்மா போய் தேடிட்டு இருக்காங்களா, வேண்டாம் நீங்களும் போய் தேடுங்க. கண்ணா, என்னாச்சு என்னாச்சு? உங்க ரூம்ல தேன, நம்ம பையன் ரூம்ல தேன, சாமி ரூம்ல தேன, சமையல் ரூம்ல தேன, பாத்ரூம்ல கூட தேடிட்டேன், கிடைக்கல. கிடைக்கலையா? சரி விடுமா, நம்ம கிட்ட நான் பணமா இல்ல, புதுசா ஒரு ரூம் கட்டி அதுல தேடுவோம். வாட் a brilliant idea. ஐயோ என் அறிவு கலஞ்சியா. அறிவு கட்ட முண்டம், உன்னையும் புள்ளையும் திருத்தவே முடியாதுடி. நான் போய் அந்த செயினை தேடி தொலைக்கிறேன். அப்ப பிறந்த நாள் நீங்களே கொண்டாடி தொலைங்க. ஏமா எல்லாரும் தொலைச்சிட்டு தேடுவாங்க, இவரு தேடி தொலைக்கிறேங்கிறாரு. இந்த மாதிரி உங்களால எல்லாம் பேச முடியுமாடா? அதான் எங்க கண்ணு. ஸ்டூடண்ட்ஸ், இது மகளிர் ஆண்டு. நம்ம காலேஜ் வெள்ளி விழாவுல நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஆடுறவங்க, பாடுறவங்க, நடிக்கிறவங்க எல்லாம் பெண்களாகத்தான் இருக்கணும்னு முடிவு செஞ்சிருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த கமிட்டிக்கு கண்ணனை தலைவரா நியமிச்சிருக்கேன். இப்படி நீங்க கைதட்டினா மட்டும் போதாது, கூடவே விசில் அடிக்கணுங்கிறீங்களா? சார், ஸ்டூடெண்ட்ஸ்னா விளையாட்டுத்தனமானவங்க, உருப்படியா எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க அப்படி நினைக்கிறவங்க மத்தியில எங்களையும் மதிச்சு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கீங்க. நாங்க சொல்ல மாட்டோம் சார், செஞ்சு காட்டுறோம். வா, எடா, எதுக்குடா அப்படி சொன்ன? ஏன் அப்படி சொன்ன? எதுக்காகடா அப்படி சொன்ன? அடிக்காதீங்க. ஏன் அப்படி சொன்ன? விடுங்க விடுங்க. விடுங்க, நீங்க அப்படி சொன்னதுக்கு அவனை விடக்கூடாது. விடுங்க. எதுக்குடா அப்படி சொன்ன? ஏன்டா அப்படி சொன்ன? ஏன் சொன்ன? அட ஏங்க அவரை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? 3 மாசத்துக்கு முன்னால என்னை இவன் தேவாங்கன்னு திட்டாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி தேவாங்கன்னு திட்டினதுக்கு இப்ப ஏன் அடிக்கிறீங்க? நேத்துதான் நான் தேவாங்க பார்த்தேன். அது எவ்வளவு அசிங்கமா இருக்குதுன்னு இப்பதான் தெரிஞ்சது. கிடைச்சா அதான் அடிக்கிறான். சொன்ன அப்படி. ஏன்டா சொன்ன அப்படி? டேய், எங்க ஒண்ணால விடுவானே, உண்டுங்க அவனை. டேய் டேய், கதவு பாரு எப்படி திறக்குதுன்னு. சூப்பரா இருக்குல்ல? என்னன்னா சரி, கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா. டேய் நில்றா, உன்னை எங்க போறா விடுங்கடா. ஏன் அப்படி இன்னும் மேல உள்ள ஆத்திர அடங்கலையா? துரத்தி அடிக்கிறீங்க. துரத்தடா, அவன் என்ன தேவாங்கன்னு திட்டி இருக்கிறான். அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க என்ன புடிச்சிட்டீங்களா? நாங்க ஒன்னும் சப்போர்ட் பண்ணல. இந்த ஊர்ல ஒரு ஆளை பத்தி விசாரிக்க வந்தோம். இப்படி உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க யார்கிட்ட போய் கேக்குறது? எங்கிட்ட கேட்க வேண்டியதானே. இப்ப அவன் ஓடிட்டான்ல, யார பாக்கணும்? இல்ல, கோவிந்தன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பாக்கணும். நான் தாயா கோவிந்த. அது ஒண்ணு இல்லைங்க, எங்க காலேஜ்ல சில்வர் ஜூப்ளி 25வது ஆண்டு விழா. சரி, கிராண்டா இருக்கணுமேங்கிறதுக்காக ஒரு டிராமா போடுறோம். அதுக்குரிய சீன் செட்டு, மைக் செட்டு, ராஜபாட்டு ட்ரெஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கிறதா கேள்விப்பட்டு வந்தோம். என்னையா சுத்த பழைய சோறா இருக்கிறீங்க? என்ன டிவி டெவலப் ஆயிருச்சு, இப்பெல்லாம் யார் நாடகம் போடுறா? இத பாரு, அதுவும் இல்லாம நீங்க கேக்குற மாதிரி ராஜபாட்டு ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அனுபவத்தை சொல்றேன். யாரோ ஒரு நல்லா பாடுறவங்களை கூப்பிட்டு பாட வைங்களே. டேய் நல்லா இருக்கடா, நல்ல ஐடியா. அவர் அனுபவத்துல சொல்றாருப்பா. யாராவது நல்லா பாடுறவங்க கிடைக்கணுமே. அண்ணனுக்கு ஊர் சுத்துறதானே வேலை. இது டிராமாவுக்காக. அது ஊர்ல நல்லா பாடுறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்க, பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கங்க. அப்ப யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இந்த குப்பக்கோணாம்பாளையம்னு ஒரு ஊரு, அங்க ஒரு பொண்ணு, அவ பேரு கூட நில்லடி என்றது உள் மனது. செல்லடி என்றது பெண் மனது. சூப்பர் வாய்ஸ். இடியட். என்னடா சொல்லிட்டு போற? இது ஏதோ விடியட்டுன்னு சொல்லிட்டு போறாடா. உதவி செஞ்சவனா படிக்கிறதுக்கு இந்த வருஷம் போற மணிமகளுக்கு உதவியா இருக்குன்னு. அதுக்கப்புறம் அவளுகளை பார்க்கவே முடியலையே. அடடே, அவனுங்களே வர்றாங்களே. வாங்க தம்பி, கும்பிட போனவங்க குறுக்க வந்த மாதிரி இருக்குது. நேத்து உங்களை பார்க்கவே முடியலையா? அந்த பொண்ணு பாட்டை கேட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கா? இந்த பொண்ணு கூட நல்லா பாடும் போல இருக்கு. நல்லா உதைப்பேன். சும்மா இருடா. அண்ணா, அந்த பொண்ணு ரொம்ப பிரமாதமா பாடுதுங்க. எங்க காலேஜ் ஃபங்க்ஷன்ல அந்த பொண்ணே பாட வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன இந்த ஊர் பெரிய மனுஷர் யாரையாவது விட்டு கேட்க சொல்லான்னு. இந்த ஊர்ல யாருங்க பெரிய மனுஷன்?
இந்த ஊர்ல என்ன விட்டா வேற யாரும் பெரிய மனுஷன் இருக்கிற மாதிரி தெரியல. அட ஆ? அண்ணா ஆ. அப்ப நீங்க சொன்னா அந்த பொண்ணு கேக்குங்களா? நம்ம வீட்டுல தாங்க அந்த பொண்ணு குடியா இருக்குது. ரொம்ப சௌரியமா போச்சு. ஆ. எப்படியா சொல்லி அந்த பொண்ணு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன். இது பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ல வந்தான். பணம் தருவீங்களா? தருவோம். அந்த பொண்ணுக்கல்ல, எனக்கு. நிச்சயமா தருவோம். நீயா கொடுக்க போற பணத்தை? அவங்கிட்ட வாங்கி கொடுப்பேன். என்னமோ நீ கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருந்த. பணக்கார பசங்க குள்ள போட்டுருவீங்கடா. அந்த பொண்ணை முதல்ல கேட்டு சொல்லுங்க. கேட்டுறேன். என்னன்னாச்சு? அது ஒண்ணும் இல்லப்பா, அந்த பொண்ணு பாட வரமாட்டேங்குது. நீங்க வேற யாராவது ஏற்பாடு பண்ணுங்க. அண்ணா எனக்காக இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்கண்ணா. உனக்காக இன்னொரு வாட்டி நான் ட்ரை பண்ண முடியாது. வேணா அவனை போ சொல்லு. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும்னே. ஆமா, அதைத்தான் அவங்க கூட எதிர்பார்க்கறாங்க. போ. வாங்காம வரப்போ. ஹாய் மேடம், ஐ அம் கண்ணன்ஸ் ஃப்ரெண்ட். உங்க பாட்டை கேட்டு அப்படியே கண்ணை மயங்கிட்டான். கண்ணை மட்டும் இல்ல, டோட்டல் எங்க குரூப் ஃபுல்லாவே கிருன்னு கிறங்கிட்டாங்க. என்ன நீங்க வந்ததுல இருந்து அந்த பக்கமே திரும்பி பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லையே, ஒண்ணும் இல்லையே. நீங்க பேசுனா கூட அது பாடுற மாதிரியே இருக்கு. அதனால நீங்க மறுத்தாலும் உங்க வெங்கல குரலை நாங்க சும்மா விட முடியாது. எப்படியாவது யூஸ் பண்ணியே தீருவோம். உங்க ரேட் என்ன? அம்மா, இடியட். சம்திங் ராங். அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? உங்ககிட்ட என்ன சொல்லுச்சோ அதே தான் என்கிட்டயும் சொல்லுச்சு. சரோஜினி, மாலதி, முனியம்மா, பிரியா, ராதா, கீதா, பாக்கியம், செல்லாத்தா, குப்பாயி, தனலட்சுமி. என்ன தம்பி காலையில இருந்து சொல்லிட்டே இருக்கீங்க, கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? அட தரோமா, உங்களை மாதிரி எத்தனை பேர் குடமும் புடவையும் வாங்கிட்டு போய் எலெக்ஷன்ல ஓட்டு போடாம ஏமாத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த குடத்தையும் புடவையும் வாங்கிட்டு போய் அந்த பொண்ணை பாட வைக்கலனா? என்ன நம்புங்க தம்பி. நம்பி நாங்க நம்போன்னு போறதா? பேசாம இதுல ஒரு கையெழுத்து போடுங்க, தரோம். கையெழுத்து எதுக்கு தம்பி? அந்த பொண்ணு மட்டும் பாடலைன்னா இந்த காந்தி சிலைக்கு முன்னாடி நாத்தி குளிப்பேன். கண்ணகி பரம்பரை நாங்க. அப்படியா? நாங்க அக்கா தங்கச்சிங்க 4 பேர். ஒரு பெரிய வாழை மரத்தை கொடுங்க, உடனே எரிச்சு காட்டுறோம். அப்பேற்பட்ட பத்தினிங்க நாங்க. டிரைவர், 2 பேர்த்தையும் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் காப்பாத்து. போன வருஷம் காலேஜ் ஃபங்க்ஷன்ல நான் தான் பாடினேன். ஏன் இந்த வருஷம் என்னால பாட முடியாதா? இந்த வருஷம் பெண்கள் ஆண்டு. ஒரு பொண்ணை தான் பாட வைக்கணும். அதுலயும் அந்த பொண்ணை தான் பாட வைக்கணும். அக்ரகாரத்துக்கு போனாலே அடிக்கிறாங்க, பார்த்தா முடியுமா? கஜினி முகம் 17 தடவை படையெடுக்கல. சரி, நீ சொன்னதுக்காக படையெடுப்போம். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. அனாவசியமா வரிசையில நின்னு கால் வலியோட வீட்டுக்கு போக வேண்டாம். ரேஷன் கார்டெல்லாம் கொடுத்துட்டு போங்க. வீட்டுக்கு அரிசி மண்ணெண்ணெய் வந்து சேரும். உங்க ஊர்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை எங்க தலைவர் கண்ணன் தீர்த்து வைப்பார். இந்த ஊருக்கு பள்ளிக்கூடம் வேணுமா? கட்டி தருவாரு. ஆஸ்பத்திரி வேணுமா? கட்டி தருவாரு. குழந்தைகள் காப்பகம் வேணுமா? உடனே கட்டி தருவாரு. இவர்கிட்ட தாராளமா கேட்கலாம். சித்திரமே சித்திரமே சிரிக்க கூடாதா? சிறிது நேரம் அருகில் வாங்க. வந்து பேசக்கூடாதா? சீக்கிரம் வாங்க. சித்திரமே சித்திரமே சிரிக்க கொண்டாங்க. கூடாதா? கொடுத்துட்டு போங்க. சிறிது கொண்டாங்க. நேரம் அருகில் வந்து பேசக்கூடாதா? ஏன் இங்க இருந்த போர்டை உள்ள தூக்கி வச்சிட்டீங்க? ஸ்டாக் இல்லை. ஸ்டாக் இல்லையா? இத்தனை பேருக்கு அரிசி எல்லாம் வீட்டுக்கு வந்துருன்னு சொன்னீங்க. எனக்கு மட்டும் ஸ்டாக் இல்லையா? இப்ப போட போறீங்களா இல்லையா? பாடுறேன்னு சொன்னா போடுறேன். இந்த ஆளு உங்களை கூட விலைக்கு வாங்கிட்டானா? ஏன் நியாய விலை கடைன்னு சொல்லி அநியாயமா செய்றீங்க? இந்த கடையை மூடி சீல் வைக்க சொல்றேன். அண்ணே, பேசினாலே குயில் பாடுற மாதிரி இருக்குல்ல? என்னது? நான் பேசினா குயில் பாடுற மாதிரி இருக்குதா? குயில் பாடுற மாதிரியா? அந்த குயிலே உன் கூட சேர்ந்து பேசணும்னு ஆசைப்படுமா? சொல்லுங்கண்ணே. சொல்றது என்னப்பா, பாடுறேன். கூவும் குயில் தான் உன் போலே கொஞ்சி கொஞ்சி பேசாது அதனாலே. கூவும் குயில் தான் உன் போலே கொஞ்சி கொஞ்சி பேசாது அதனாலே. உன் குரலோடு இனிமையாய் மொழி பேசி பழகவே சோலைக்குள்ளே குயிலு குஞ்சு சும்மா சும்மா கூவுது. சோழ
நினைக்கிறீங்களே, இங்க 4 மாசமா கல்லு தார்த்து எல்லாம் கொட்டி கிடக்குது. ரேஷன் கடையில பாடுறேன்னா போடுறேன்னு எழுதி வச்சிருக்கீங்களா? நீங்க ரோட போடுங்க, நான் பாடுறேன். என்னடி இது பூட்டு மேல பூட்டு பூட்டி இருக்கு? நான் தான் போட்டினேன். சாவி என்கிட்ட தான் இருக்கு. நீ பாடுறன்னு சொல்லு, திறந்து விடுறேன். இல்லைன்னா இப்படியே நிக்க வேண்டியதுதான். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உன் மேல எனக்கு நல்ல எண்ணம் ஏற்படணும். நான் மனசு மாறணும், மனப்பூர்வமா பாட நினைக்கணும். அப்படியெல்லாம் என்ன பாட வச்சா நீ ஆம்பளை. பூட்டிட்டா திறக்க முடியாதா? சுத்தியால உடைப்பேன். நீ ஏமா சுத்தியால உடைக்கிற? சாவியை நான் வாங்கி தரேன், நீங்க அப்படி போய் நில்லுங்க. இது பார், இது எனக்கும் அந்த பொண்ணுக்கும் உள்ள பிரச்சனை. எது? எனக்கும் அந்த பொண்ணுக்கும் உள்ள பிரச்சனை என்ன? அதுக்காக நைட்டு 2 மணிக்கு பூட்டு போட்டு சாவி தர மாட்டேன்னு எங்க ஊர் பொண்ணுகிட்ட தகராறு பண்ணுவேன். அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் என்ன சோத பையனா? குடா சாவிய. முடிஞ்சா வாங்கிக்க. பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்கு, கொடுத்துருடா. கொடுத்துறேன். ஆஹா, நான் போனதான் சரிப்பட்டு வரும். டேய் வேண்டாங்க, அவனே பாத்துக்க வேண்டாம். விடுறா, நான் என் வீட்டுக்கு போனா தான் சரிப்பட்டு வரும்னு சொன்னேன். நான் வரேன்டா. நம்ம பண்றது ரொம்ப அதிகமா இருக்கோ? ரொம்ப இல்லடா, ரொம்ப. அப்போ பிரின்சிபால் கிட்ட அந்த பொண்ணு பாடாதுன்னு சொல்லிட வேண்டியதுதான். ஏதோ அவரே வராரு பாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னாச்சு? கிளாஸ் ரூம் போகாம இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? இல்ல சார், அந்த ப்ரோக்ராம் விஷயமா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அத பத்தி என்ன? எனி ப்ராப்ளம்? இல்ல, பாடுறேன்னு சொன்ன அந்த பொண்ணு இப்போ திடீர்னு பாட மாட்டேன்ருச்சு. அவன் நல்லா பாடுறான்னு சொன்னியப்பா, மறுபடியும் ட்ரை பண்ணு. எவ்வளவோ தடவை ட்ரை பண்ணி பார்த்தோம் சார். ஆனா பாட மாட்டேன்னு சொல்றவங்கள மறுபடியும் கம்பல் பண்றது அவ்வளவு நல்லதா பாடல. என்னமோ இது உங்க கல்லூரி விழா, நல்லபடியா நடக்கணும். என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்க. இல்ல சார், ஓகே, அது நாங்க பாத்துக்கிறோம். வரேன். யார பாட வைக்கலாம்? நானே கூட பாடலாம். ஆனா என்ன பிடிக்காதவங்க இந்த காலேஜ்ல நிறைய பேர் இருக்காங்க. அதுல என்னையும் சேர்த்து. அப்போ தேவையில்லாம அந்த பொண்ணு வீட்டை வேற பூட்டி நடுத்தருவுல நிக்க வச்சிட்டோம். இனிமே அந்த பொண்ணு பாடுறதுக்கு எந்த விதத்திலையும் சந்தர்ப்பமே கிடையாது. யார பாட வைக்கிறது? அவளை தவிர வேற யாரு பாடினாலும் நல்லா இருக்காதே. அவதான் பாடுறா. எப்ப பணத்து மேல நீ ஆசைப்படலையோ அப்பவே ஊ மேல எனக்கு ஆசை வந்துருச்சு.
இல்லையா? ஆனா நீங்க போயிட்டு வாங்க, நான் அப்புறம் பேசிக்கிறேன். சுத்த விசுவாசம் இல்லாத இந்த காசு வாங்குறதுக்குள்ள நீ என்ன ஆகுற பாரு. அண்ணே என்னப்பா? மணிமேகலையை பார்க்கலான்னு வந்தேன். மணிமேகலை பாக்குறக்கா? ஏப்பா என்ன அந்த பொண்ணு எந்திரிச்சே இருக்காதே? இல்லண்ணே, எந்திரிச்சிச்சு, கோலம் போட்டு இருந்தது. உன்னை பார்த்த உடனே உள்ள போயிருச்சாக்கு? ஆமா. ஏன் இந்த ஊருக்குள்ள நான் இல்லாம நீ இயங்குற? நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். அட நான் மாந்திரிக்க மாதிரிடா, நான் இருந்தாதான் எல்லாம் நடக்கு. சரி. பால் சாப்பிடுறியா? இல்ல. அது சரி, பசுபால் சாப்பிட மாட்டீங்க. என்ன பார்த்த உடனே இந்த பொண்ணு கதை சாத்துட்டு உள்ள போனவ வெளியே வர மாட்டேன்றா. வராம எங்க போயிருவா? வீட்டுல 1008 வேலை இருக்கு. எப்படி இருந்தாலும் வெளியே வந்துதானே தீரணும். அப்ப பார்த்தா போகுது. ஏன் இங்க உட்காந்துருக்கீங்க? இல்லங்க, கேட்கறேன், பதில் சொல்லாம போறீங்க. இங்க வா. இந்தியாவுல எவன் எங்க உட்கார்ந்துருந்தா உனக்கு எல்லாம் என்ன? உனக்கு ஏதாவது குறையுதா? இல்ல. போட போடானே முறைக்கிறேன் பாரு. அங்க இருந்து எல்லா ஊர்லயும் இப்படி ஒரு 4 பேர் வந்து சேர்ந்துறானுங்க. உங்க ஊர்ல இருக்கிறானுங்களா? இருக்கானுங்க. இருப்பானுங்க. என்ன நீங்களே அனுபவிக்கிறீங்க? இந்தியா எவ்வளவு ஸ்கோர்னு சொல்லக்கூடாதா? இந்தியா என்ன ஸ்கோரா? இங்க பாரியா. ஐயோ, என்ன ரத்தமா இருக்கு? நீ அந்த மாரிமுத்துக்கிட்ட என்னத்தை சொல்லி திட்டி தொலைச்சியோ, அவன் நேர வீடு தேடி வந்து என் காதை கடிச்சு விட்டான். நான் டாக்டர் கிட்ட போய்கிட்டு இருக்கேன். உனக்கு ஸ்கோர் வேணுமா? மாரிமுத்தன் காதை கடிச்சிட்டானா? அண்ணா என்ன? இத பாரு, கண்ணடிச்சா வராத பொம்பளை நீ கையை பிடிச்சிருந்தா வரவா போறா? காலையில இருந்து வராது, இப்ப வர போறாளுக்கு. வீடு போய் சேர, அதான் நல்லது. அவளை பார்க்காம நான் போக மாட்டேன். பார்க்காம போக மாட்டியா? அப்படின்னா சரி, இன்னைக்கு சிவராத்திரி மாதிரி வெடி எங்கேயே கிடக்க வேண்டியதுதான், வேற வழி இல்லை. காலையில இங்கேயே சுத்திட்டு இருக்கீங்களே, நீங்க என்ன வீட்டுக்கு போலையா? நீ என்ன கேக்குறது? நாங்க போவோம், போக மாட்டோம், இல்ல இங்கேயே இப்படி படுத்துக்குவா. உன் வேலை பார்த்துட்டு போ. மூஞ்சி மோர கட்டையும் பாரு. எட்டி மூஞ்சி மேல ஒரு மிதிடி. முதிப்பீங்கடையே, முதிக்காம என்ன பண்ணுவீங்க? எந்திரிங்க. கூட சேர்ந்ததுக்கு என்ன கேட்டு போறா பாரு. சும்மா தபையில எடுத்து வச்சு உட்காந்துருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? கொஞ்ச நேரத்துல பாரு. மணிமேகலையே மணியாகலையே நீ தூக்கத்தை விட வேணும். மனமாகலையே மனவேதனையே நீ தீர்த்திட வர வேணும். மணிமேகலையே மணியாகலையே நீ தூக்கத்தை விட வேணும். மனமாகலையே மனவேதனையே நீ தீர்த்திட வர வேணும். அந்த வானத்துக்கு ஒரு வெண்ணிலவு, இந்த மேகத்துக்கு ஒரு பெண்ணிலவு. ஓம் பாட்டு சத்தம் இனி கேட்குவார், இந்த நீலக்குயில் பாடிக்கிட்டு தான் இருக்கும். மணிமேகலை மணியாகலை நீ தூக்கத்தை விட வேணும். மனமாகலை மனவேதனை நீ தீர்த்திட வர வேணும். பொட்ட மட்டும் வச்சு தங்க நகை இல்லாமலே கோடி கோடி பேரழகு உன் முகத்திலே. நெத்தி பொட்ட மட்டும் வச்சு தங்க நகை இல்லாமலே கோடி கோடி பேரழகு உன் முகத்திலே. செல்வம் என்னம்மா
சொந்தம் சொல்லுமா சொந்த பந்தமே அன்புதானம்மா அந்த அன்பு என்னும் சின்ன நூல் எடுத்து நீ என்ன கட்டி போட்டிருக்க கண்ணுக்குள்ளே மணிமேகலை மணியாகலை நீ தூக்கத்தை விட வேணும் மனமாகலை மனவேதனை நீ தீர்த்திட வர வேணும் செம்பருத்தி பூவ போல சின்ன சேலம் நூல போல சின்ன பொண்ணு என்ன சுத்தி வந்து போவியா செம்பருத்தி பூவ போல சின்ன சேலம் நூல போல சின்ன பொண்ணு என்ன சுத்தி வந்து போவியா தென்றல் வருமா செய்தி சொல்லுமா பக்கம் வருமா என்ன தொடுமா என்ன தொட்டு விட்டா இனி எப்பவுமே உன் பேரெழுதி நெஞ்சுக்குள்ள வச்சுக்குவே மணிமேகலை மணியாகலை நீ தூக்கத்தை விட வேணும் மனமாகலை மனவேதனை நீ தீர்த்திட வர வேணும் அந்த வானத்துக்கு ஒரு வெண்ணிலவு இந்த மேகத்துக்கு ஒரு பெண்ணிலவு ஓம் பாட்டு சத்தம் இனி கேட்கும் வரும் இந்த நீலக்குயில் பாடிக்கிட்டு தான் இருக்கும் மணிமேகலை மணியாகலை நீ தூக்கத்தை விட வேணும் மனமாகலை மனவேதனை நீ தீர்த்திட வர வேணும்
இந்தாங்க சார். இதுல எவ்வளவு பணம் வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். அதெல்லாம் எதிர்பார்த்து இதை நான் செய்யலைங்க. ஓகே, நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். நான் எங்க தங்கணுன்றது இனிமே தான் முடிவு பண்ணணும். ஏன்? இந்த ஊருக்கு புதுசு, வேலை தேடி வந்திருக்கேன். வேலை தேடியா? வண்டி ஓட்டுவீங்களா? அவர் மாட்டு வண்டி எல்லாம் ஓட்ட மாட்டாருங்க. கார் ஓட்டுவாரு, ஜீப் எல்லாம் ஓட்டுவாரு. இவர் யாரு? கூட வந்தவருங்க. என்கிட்ட ஒரு டிரைவர் வேலை இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களால செய்ய முடியும்னா சொல்லுங்க, நான் உங்களை சேர்த்துக்கிறேன். அதுவும் ஒரு வேலை தானேங்க, செய்யறேன். இந்தாங்க என் அட்ரஸ். இன்னைக்கு ஒரு லாட்ஜ் போட்டு தங்கிக்கிறேன். நாளைக்குள்ளார ஒரு புரோக்கரை பார்த்து வீடு பிடிக்கிறேன் நான். நல்லா இருக்கீங்களா? உங்களை தான் கேக்குறேன். நல்லா இருக்கீங்களா? இது நம்மளை கூப்பிட்டானா இல்ல நமக்கு தான் பிரம்மையா? அண்ணா, ஏன் லேட் பண்ற? சாப்பிட வரலையா? கை கழுவிட்டு வர. நான் சாப்பிட்டா நீங்க சாப்பிட்ட மாதிரி. என்னப்பா? எவனோ ஒருத்தன் நான் கொண்டாந்து இட்லி தோசையும் சாப்பிட்டு இப்ப நான் சாப்பிட்டா நீங்க சாப்பிட்ட மாதிரி எழுதி வச்சுட்டு போயிட்டான். எவனும் இல்லப்பா, எவ்வளோ இருக்கலாம் இல்லையா? இப்ப நான் தான் லோன்னு அலைய வேண்டியதா இருக்கு. ஏன் சாப்பாட்டு நீ சாப்பிடு? அதான் நான் சாப்பிட்டா நீ சாப்பிட்ட மாதிரி நான் போச்சேன். இதை எவன் எழுதுனான்னு தெரிஞ்சிருந்தா இதையும் அவனே எடுத்துட்டு போக சொல்லியிருப்பேன். இந்தாங்க, இதை நீங்களே வச்சுக்கோங்க. என்னாச்சு? எனக்கு இதே தொல்லையா போச்சு. கியர் பாக்ஸ் ட்ரபிள் பண்ணுதுப்பா. மெக்கானிக் ஷெட் எங்க பக்கத்துல இருக்கா? இங்க எங்க இருக்கு? 4 கிலோமீட்டர் போகணும். நீ எப்ப வர்றது?
என்னது இது 4 கிலோமீட்டர்னு சொல்லியும் அந்த தம்பி அது பாட்டுக்கு போகுது. என்ன தம்பி இது இவ்வளவு தூரம் ஓடி வரீங்க? அந்த மெக்கானிக் வண்டியில உட்காந்துட்டு வர வேண்டியது தானே? மெக்கானிக் ஏத்திக்க மாட்டேன்ட்டாரு. தம்பி, நீங்க வேலைக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன், எல்லாரோட வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்றீங்க. ஆமா, இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்களே, உங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது அனுப்பிச்சு வைக்கிறீங்களா? அவங்கள அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் சம்பாதிக்கவே ஆரம்பிச்சேன். மணிமேகலை, உன் மனசுக்குள்ளார இவ்வளவு ஆசைகளை வச்சுக்கிட்டு எதுக்காக நீ காலையில இருந்து அவங்கிட்ட சொல்லாம இருந்த? ஒருவேளை நீ அதை சொல்லி இருந்தீங்கன்னா உன் மனசுக்குள்ளார இருக்கிற பாரம் குறையிற மாதிரி அவன் மனசுக்குள்ள இருக்கிற பாரம் குறைஞ்சிருக்கு இல்லையா? உங்ககிட்ட சொன்ன மாதிரி அவர்கிட்டயும் சொல்லத்தான் போறேன். ஆனா இப்ப இல்ல, வர 5ஆம் தேதி. நீ சொல்ல போற அந்த நல்ல நாள்ல நானும் பக்கத்துல இருக்கணும். நீங்க 2 பேரும் சேர்றதுக்கு நான் என்ன வேணாலும் செய்யறேன். என்ன பண்றது? ஆக்டிவ் டிரைவரா இருக்கட்டுமே, இன்னைக்கு தான் வேலையில சேர்த்து விட்டேன். சேர்த்து விட்ட அன்னைக்கே வண்டி எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டாரு. இதுவர் இப்பதான் வண்டி வருது. அண்ணா நிறுத்துங்கண்ணா, நீங்க ஒன்று பண்ணிட்டு இவர் அழிச்சிட்டு தாங்க முடியலப்பா. என்னண்ணே, ஆபீஸ்ல வேலை செய்யறவங்கள யாரையும் காணோம்? ஏன் அந்த பொண்ணு வந்திருக்குதே? விளையாடாதீங்க. ஆமா, நீயும் நானும் கிளாஸ்மேட், உங்ககிட்ட விளையாடுறாங்க. நீ விளையாடுறியா நான் விளையாடுறேனாடா? நான் என்ன விளையாடுறேன்? இன்னைக்கு என்னடா தேதி? 5ஆம் தேதி. 5ஆம் தேதி உன் வாழ்க்கையில என்னடா விசேஷம்? 5ஆம் தேதி என்ன விசேஷம்? ஒண்ணு இல்லையே. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்லையா? ஆமா, இன்னைக்கு அக்டோபர் 5 என் பிறந்த நாள் தான். அதுக்காகத்தான் ஆபீஸ்ல வேலை செய்யற எல்லாத்துக்கும் லீவ் விட்டுருக்காங்க. ஏன் பிறந்த நாளைக்கு ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ்க்கு எதுக்கு லீவ் விடணும்? அது போக போக நீ தெரிஞ்சுக்க போற. போலாமாமா? போலாம் போலாம். சரி. ஏன் பஸ் நிறுத்திட்டீங்க? இங்க வாடா. என்னண்ண? முதல்ல அங்க பாரு. எதுக்காக உங்க காலை நைலான் கயிறு போட்டு கட்டிருக்கேன்னா, நீங்க ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு நான் பண்ண ஏற்பாடுகளை சொல்லிட்டீங்கன்னா என் மனசுல உள்ள ஆசைகளை வெளிப்படுத்த முடியாம போயிடும். அதுக்காகத்தான். அப்படி எல்லாம் நான் சொல்லுவேனாமா? அப்படி நான் சொன்னா நாய்சைகளை எதுக்கு மாட்டி வச்சிருக்குது? புடிச்சு இழுக்க வேண்டியது டக்குன்னு. வந்துட்டான். அண்ணே, என்னண்ணே ஏன் பிறந்தநாள யாரு இவ்ளோ சிறப்பா கொண்டாடுறது? அது வேற யாரும் இல்ல, அது வந்து என்னென்ன கூடையில கவுத்த கோழி மாதிரி கத்துறீங்க? என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, இதெல்லாம் ரொம்ப கம்மி. அங்க பாரு.
நீங்களா? இது பாரு, அவருக்குன்னு கொடுக்கறதுக்கு என்கிட்ட இருக்கிறது உயிர் ஒண்ணுதான். அந்த உயிர் அவர் மடியிலேயே போகட்டும். என்ன கொன்னுடு. பயந்துட்டீங்களா? மணிமேகலை, என்னைக்கு நீ கண்ணனை பணக்காரன் என்கிட்ட சொன்னியோ அன்னிலிருந்து நான் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கண்ணன் அவனை ரொம்ப நேசிக்கிறான். உனக்காக தன்னுடைய சொத்து சுகத்தை எல்லாம் விட்டுட்டு தாய் தந்தை இழந்து அனாதையை நிக்கிறான். நீ அவங்க கூட தான் சேர்ந்து வாழ். ஏன் தெரியுமா? அப்பதான் இந்த உலகத்துல அனாதை என்ற வாழ்க்கை இடம் இல்லாம போகும். 5 தோட்டா வேஸ்டா இருக்குல்ல, அது உங்களை வாழ்த்த பயன்படுத்துமே. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.